ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோட் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸ்ல ட்ராப் டவுன் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டாபிக் வந்து ஃபார்ம் பார்த்துருந்தோம். ஸோ அதோட சிமிலர் தான் இங்கே இருக்கும். ஆனால் என்னென்னா டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே ஸோ சிஎஸ்எஸ் ட்ராப் டவுன்ஸ் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இங்கே சிஎஸ்எஸ் ட்ராப் டவுன்ஸ் ஆர் இன்ட்ராக்டிவ் மெனூஸ். ஓகேவா? இன்ட்ராக்டிவ் மெனூஸ் தட் அப்பியர் when a user hover over or click on a element. அப்போ ஒரே ஒரு ட்ராப் டவுன் இருக்குது. அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ண சொல்லியோ இல்லை ஹோவர் பண்ண சொல்லியோ எனக்கு மல்டிபிள் என்ன ஆகும், மெனூஸ் எனக்கு கிரியேட் ஆகும். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஓப்பன் ஆகலாம், ரைட்டில் ஓப்பன் ஆகலாம், டாப்பில் ஓப்பன் ஆகலாம், இல்லை பாட்டமில் ஓப்பன் ஆகலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப் டு யுவர் விஷ். ஸோ யுவர் ஸ்டைலிங். ஓகே, தென் ஆனால் எனக்கு மெனு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மெனு மூலிமா நான் என்ன பண்ண முடியும்? ஸோ மல்டிபிள் சாய்ஸஸை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் இங்கே ட்ராப் டவுன். ஸோ they are commonly used for navigation, selection of options or to reveal additional content and action. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ண சொல்ல ஸோ மல்டிபிள் டவுன்லோட்ஸ் ஓப்பன் ஆகும். அது 64 பிட்டா, 32 பிட்டா, ஓகேவா? ஸோ அது இந்தியன் வேர்ஷனா, ஓகேவா, இல்லை வந்து அமெரிக்கன் வேர்ஷனா அப்படின்றத நம்ம என்ன ஆகும், நிறைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் டவுன்லோட்ஸில் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? கீ ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குது? இன்ட்ராக்டிவிட்டி, ஸோ யூசர் இன்ட்ராக்டிவிட்டி, ஸோ நெஸ்டிங், ஸோ எலமெண்ட்குள்ளே எலமெண்ட், ஸ்டைலிங், ஸோ கஸ்டமைஸ்டபிள் ஸ்டைலிங், அக்சசிபிலிட்டி. ஸோ அக்சசிபிலிட்டின்னும் போது நம்மளால் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை ஆக்சஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ வி கேன் ஏபிள் டு ஆக்சஸ் சம்திங், தென் அதோட சப்டிவிஷன்ஸை ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? யூஸ் கேசஸ், நேவிகேஷன் மெனூஸ், செலெக்ஷன் மெனூஸ், ஃபில்டரிங் அண்ட் சோர்ட்டிங். இதை நான் படித்து காமிக்கிறேன் அப்படின்னா நான் இதை சும்மா சொல்கிறேன் இந்த இடத்துல நேவிகேஷன் மெனூஸ். ஆனால் நீங்கள் இதை படிச்சுக்கணும். ஒரு வாட்டியாச்சும் உங்கள் லைஃப் டைமில் சீரியஸாக நீங்கள் படிக்கணும். ஓகேவா? அதனால தான் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஓகே, தென் இந்த யூஸ் கேசஸ் படிங்க, தென் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் படிங்க. இதெல்லாமே உங்களுக்கு தெளிவாக எப்போ உதவும் அப்படின்னா இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு இது உதவும். நான் இன்டர்வியூ நாளைக்குன்னா நான் இன்றைக்கி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு சொல்லாதீங்க. இன்றைக்கி உட்காந்து இதை நீங்கள் பார்த்தே ஆகணும். ஓகேவா? தென் HTML ஸ்ட்ரக்சர். ஒரு ட்ராப் டவுனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா HTML சிம்பிளாக தான் இருக்கும். இங்கே CSS தான் காம்ப்ளெக்ஸாக போவேன். ஸோ ஒன்ஸ் யூ லேர்ன்ட் பூட்ஸ்ட்ராப்னா இங்கே CSS கோடே அடிக்க மாட்டேன். அதனால் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் அதில் ஏதாவது ஓவர் ரைட் பண்ணணும்னா நீங்கள் உங்களுக்கு CSS தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் இந்த செக்ஷன் எடுக்கிறோம். ஓகேவா? தென் ஸோ டேரெக்டாக ட்ரைமில் ஹிட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ராப் டவுன் இருக்குது. டேரெக்டாக ஓவர் பண்ண சொல்ல எனக்கு அது ஒர்க் ஆகுது. ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3 இதை கிளிக் பண்ண சொல்ல எனக்கு அந்தந்த ஆப்ஷனுக்கு எனக்கு போகும். ஓகேவா? இது மூணுத்தையும் நான் தனித்தனி ஆங்கர் டேக் வச்சு கிளிக் பண்ணுறேன். வேறு நேவிகேஷனுக்கு எனக்கு போகுது. ஓகேவா? ஸோ இது எப்படி ப்ரோ அச்சீவ் பண்ணேன் ஃபஸ்ட்டு? ஓகே, தென் இங்கே இருக்க ஸ்டைலிங்கை நான் என்ன பண்ணுறேன்னா கட் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக இங்கே இப்படி தான் இருக்குது. பார்த்தீங்களா? ஒரு பட்டன் இருக்குது, தென் 3 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இதுவே இந்த CSS போட சொல்ல இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட், ரைட்? ஸோ இங்கே கவனிங்க. ஸோ என்னென்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன் எக்ஸ்ட்ரா இருக்கிறத. இங்கே ட்ராப் டவுன் இருக்குது. ட்ராப் டவுனுக்கு சம்திங் நான் கொடுக்குறேன், தென் ட்ராப் டவுன் கண்டென்ட்டுக்கு சம்திங் கொடுக்குறேன், தென் ஹோவர் பண்ண சொல்ல சம் எஃபெக்ட் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது? ஓகேவா? நீங்கள் இந்த யோசிக்கலாம், ட்ராப் டவுன்னா செலக்ட் எலமெண்ட்டு தானே. இங்கே செலக்ட் எலமெண்ட்டே இல்லையே, நீங்கள் எப்படி ப்ரோ ட்ராப் டவுன் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்ட்டு. ஸோ CSSல பண்ணியிருக்கோம். அதை எப்படின்னு பாருங்கள். ஸோ ஒரு கண்டெய்னர் இருக்குது. ஓகேவா? அந்த கண்டெய்னர் டிஃபால்ட்டாக எனக்கு என்ன இருக்குன்னா ஏதோ பிளாக் ஆகிருக்கு, தென் ஹைட் ஆகிருக்கு, சம்திங் ஏதோ ஒன்று. ஓகேவா? அதை ஹோவர் பண்ண சொல்ல சம்திங் அதே மாதிரி அந்த டிஸ்பிளே லெவலில் நீ ஷோ பண்ணுறதோ இல்லை ஹைட் பண்ணுறதோ ஏதாவது ஒன்று சினாரியோ உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். அந்த ஒரு எஃபெக்டை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? தென் இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட ஸோ பாடி இருக்குது. ஸோ இந்த பாடி கூட ரிமூவ் பண்ணிடலாம். இதில் எந்த ஸ்டைலிங் இல்லை அதனால். ஓகேவா? சரி, இங்கே எடுத்துகிட்டு ஒரு டிவ் இருக்குது. இந்த டிவில் ஷிஃப்ட் டேப் கொடுத்து பின்னாடி கொண்டு போய்க்கிறேன். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ராப் டவுன். இந்த ட்ராப் டவுன் என்ற ட்ரிப்பை செலக்ட் பண்ணி பொசிஷன் ரிலேட்டிவ் டிஸ்பிளே இன்லைன் பிளாக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ ரிலேட்டிவ்னும் போது ஐ கேன் ஏபிள் டு கண்ட்ரோல் த பொசிஷன், ரைட்? ஸோ அதை தாண்டி எனக்கு போகாது. அப்போ இதுக்குள்ளே இருக்க பட்டனோ இல்லை இதுக்குள்ளே இருக்க ட்ராப் டவுனோ என்ன இந்த டிவுக்குள்ளே தான் இருக்கும். இட் கண்ட்ரோல் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம அப்சல்யூட் எடுத்து நம்ம என்ன பண்ண முடியும், அதில் ஓவர் ரைட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? தென் அதுக்குள்ளே நம்ம எங்கேயாவது மூவ் பண்ணிக்க முடியும். அப்சல்யூட் எடுத்து நெகட்டிவாக மூவ் பண்ணிங்கன்னா ஸோ டிவை விட்டு வெளியும் போக முடியும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி கேமிங் கிளாஸில் பார்த்துறோம். ஸோ இப்போ ஒரு பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுத்துட்டா அப்போ அந்த பொசிஷன் ரிலேட்டிவ்க்குள்ளே நம்மளால் எங்கே வேணால் என்ன பண்ண முடியும், ஸோ மூவ் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த டிவுக்குள்ளே இப்போ இந்த டிவுக்குள்ளே இந்த பட்டனையும் இல்லை இந்த ட்ராப் டவுன் கண்டென்ட்டையும் மூவ் பண்ணலாம். பட்டன் நான் மூவ் பண்ண போகிறதில்ல, ட்ராப் டவுன் கண்டென்ட்டை மட்டும் மூவ் பண்ண போகிறோம். எப்படி ப்ரோ பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். டிஸ்பிளே நன், அதாவது டிஃபால்ட்டாக டிஸ்பிளே நன்னு கொடுத்துருக்கேன்.
அப்போ டிஸ்பிளே நன்னுனா அது எனக்கு காமிக்க கூடாது. டிஃபால்ட்டாகவே ட்ராப் டவுன் கண்டென்ட்டே எனக்கு காமிக்க கூடாது. ஓகேவா, பார்த்துக்கோங்க. டிஃபால்ட்டாக எனக்கு காமிக்கல. மேபி அது டிஃபால்ட்டாக காமிச்சா அது இப்படி தான் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ நாங்கள் டாப்பில் இருக்கணுமா பாட்டமில் இருக்கணுமா எதுவுமே சொல்லலை. இந்த இடத்துக்கிட்ட டாப் அப்படின்னு கொடுத்துட்டு டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பிக்சல் அப்படின்னு கொடுத்தேன்னா, ஸோ ஏமா ஒர்க் ஆகல, சரி 10% கொடுத்துட்டு ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துக்கிட்ட ஒரு 40%, ஓகே. ஸோ இல்லை ஒரு 70%, ஓகேவா. ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகலை. ஏன்? கண்ட்ரோல் பண்ணுது அந்த ரிலேட்டிவ். அதை தாண்டி போகாத, என் பாக்ஸை தாண்டி போகாத அப்படின்ட்டு கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா. ஸோ ஓவர் ரைடும் பண்ண முடியும். இம்பார்ட்டன்ட் டேக் கொடுத்தீங்கன்னா ஓவர் ரைட் ஆகும், பட் அது வேண்டாம். ஓகேவா. ஸோ அந்த கேமிங் பாருங்கள், இல்லைனா இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நம்ம இதை நம்ம சொல்ல போகிறது கிடையாது. ஓகே, தட் எப்படி ஓவர் ரைட் பண்ணுறது ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் வச்சு நான் கற்றுக் கொடுத்தேன். ஸோ இங்கே ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3 3 ஆப்ஷன் இருக்குது. இது டிஃபால்ட்டாக எனக்கு பக்கத்தில், அதாவது ரிலேட்டிவ்னும் போது நம்ம பக்கத்தில் இருக்கோம். நான் டாப்பு லெஃப்ட்னு எதுவும் கொடுக்காதால எனக்கு அதுக்கு கீழேயே இருக்குது. ஓகேவா. டிஃபால்ட்டாக எனக்கு டிஸ்பிளே நன்னு இருக்குது. ஓகேவா. ஸோ பேக்ரவுண்ட் கலர் சம்திங், இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ மினிமம் வித் கொடுத்துருக்கோம். இதை நம்ம கொடுத்தா தான் தெரியும். ஓகேவா. இங்கே மின் வித்னா எனக்கு மினிமம் 100 பிக்சல் வச்சு இருக்கணும், எனக்கு மினிமம் 200 பிக்சல் வச்சு இருக்கணும், எனக்கு மினிமம் 400 பிக்சல் வச்சு இருக்கணும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா. ஸோ மினிமம் 100 பிக்சல் கொடுத்துருக்கேன். மினிமம் நான் 50 பிக்சல் கொடுத்தேன்னா 50 பிக்சல். ஓகே, இந்த மாதிரி உங்களால் கொடுக்க முடியும். ஓகேவா. ஸோ 100 பிக்சல் கொடுத்ததால கரெக்டாக நீ இவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அடுத்தடுத்தது எனக்கு என்ன ஆகுது, கீழே கீழே அலைன் ஆகிடுச்சு. ஓகேவா. தென் சூப்பர். இப்படி அலைன் ஆனதால் இங்கே ஆங்கர் டேக் டிஃபால்ட்டாகவே இட்ஸ் இன்லைன். ஓகேவா. அதனால தான் எனக்கு அடுத்தடுத்தது ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகுது. ஓகேவா. பிளாக் லெவல்னால் அப்படி அலைன் ஆகாது. ஓகே. தென் இப்போ பாருங்கள், டிஃபால்ட்டாகவே அலைன்மெண்ட்டில் தான் இருக்கும். பிளாக் லெவல் ஃபுல்லாக விற்று அடைச்சிக்கும். ஓகேவா. ஸோ இப்போ பாக்ஸ் ஷேடோ சுற்றி ஒரு ஷேடோ இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஷேடோ வேண்டாம்னா நீங்கள் எடுத்துடலாம். அதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து எப்படின்னா, ஷேடோவும் இந்த பேக்ரவுண்ட் கலரும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது பார்க்கவே உங்களுக்கு ஒரு ட்ராப் டவுன் மாதிரியே இருக்காது. ஓகேவா. அந்த ட்ராப் டவுன் ஃபீல் வரணுன்றதுக்காக தான் நான் அதை கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ டிஸ்பிளே நன் அப்படின்றப்போ டிஃபால்ட்டாக இந்த ஸ்டைலிங்லாம் இருக்கணும். லேயர் ZIndex 1. ஓகே, இங்கே லேயரும் கொடுக்கலாம். இந்த லேயர் எதுக்குன்னா, இந்த கேஸ் கீழே வேறு ஏதாவது இருந்ததுன்னா அந்த லேயருக்கு மேலே இது ஷோ ஆகணும். கரெக்டாக. இப்போ இங்கே ஒரு ட்ராப் டவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் அப்படி கிளிக் பண்ணுறேன், அந்த ட்ராப் டவுன் அப்படியே இப்படி கீழே இப்படி ஓப்பன் ஆகுது. ஓகேவா. ஸோ இப்படி வச்சுக்கோங்க, இங்கே ஒரு ட்ராப் டவுன் கிளிக் பண்ணுறேன், அதுலேருந்து கீழே வரைக்கும் இப்படி ஓப்பன் ஆகுது. அப்போ இங்கே பாருங்கள், இதுவுமே பார்த்தீங்களா இப்போ ஓப்பன் ஆகுது. இப்போ பின்னாடி இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா, இல்லை முன்னாடி இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? முன்னாடி நீங்கள் இருக்கிறது தானே தெரியுது, பின்னாடி இருக்கிறது மறைஞ்சிருக்கு. அப்போ இதோட ZIndex லெவல் என்ன, அதை விட அதிகம். ஓகேவா. ஸோ அதுக்கு தான் கொடுக்குறது. எப்பயுமே ட்ராப் டவுன் என்ன இருக்கக்கூடாது, கீழே இருக்கக்கூடாது. ட்ராப் டவுன் ஒரு லேயர் மேலே இருக்கலாம். ஓகேவா. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ அதனால தான் ZIndex கொடுக்குறோம். ஸோ ஹோவர் பண்ண சொல்ல எனக்கு என்ன ஆகணும், அது எனக்கு தெரியணும். அப்போ டிஃபால்ட்டாக டிஸ்பிளே நன் ப்ராப்பர்ட்டி எதுக்குன்னா அதை காமிக்கக்கூடாது. வேறு ஏதாவது ஒரு கண்டிஷன் ரீச் ஆனால் தான் எனக்கு காமிக்கணும். ஓகேவா. பிளாக்னா என்னது, எனக்கு காமிக்கணும், ஃபுல் வித் ஆக்குபை பண்ணிக்கணும், அதான பிளாக்கு. ஸோ இப்போ இது எப்போ நடக்கணும்னா ஹோவர் பண்ண சொல்ல. இதுவே நம்ம ஆன் கிளிக் பண்ண சொல்லி நடக்கலாம். எப்போனா ஜாவா ஸ்கிரிப்ட் ஒன்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா. ஓகேவா. அப்போ தான் ஆன் கிளிக் ஈவெண்ட் வரும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ ட்ராப் டவுன் கண்டென்ட் இருக்குது. அப்போ ட்ராப் டவுன்ன்றது இட்ஸ் அ கிளாஸ். கரெக்டாக. இப்போ அதில் ஹோவர் பண்ண சொல்ல, அதாவது அந்த ட்ராப் டவுனை ஹோவர் பண்ண சொல்ல, அந்த என்டையர் டிப்பு, அந்த டிப்புக்குள்ளே தான் பட்டனும் இருக்குது, அந்த டிப்புக்குள்ளே தான் இதுவுமே இருக்குது. அந்த டிப்பை ஹோவர் பண்ண சொல்ல எனக்கு என்ன ஆகணும், இல்லை ட்ராப் டவுன் கண்டென்ட் இதை ஓவர் பண்ண சொல்ல. ஒன்று இந்த ட்ராப் டவுனை ஓவர் பண்ண சொல்ல, இல்லை ட்ராப் டவுன் கண்டென்ட்டை ஓவர் பண்ண. ரெண்டுத்தில் எதை வேணால் ஓவர் பண்ண, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் என்ன நடக்கணும், டிஸ்பிளே பிளாக், அங்கே டிஸ்பிளே நல்லா காமிக்காமல் இருந்தது காமிக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா. அதனால தான் இந்த ட்ராப் டவுன் காமிக்குது. இது ஆன் கிளிக். சரி, இந்த இடத்துல வந்து இப்போ டிஸ்பிளே பிளாக்குக்கு டிஸ்பிளே இன்லைன் பிளாக்னு கொடுத்தா டிஸ்பிளே இன்லைன் பிளாக், அதாவது இன்லைன் மாதிரி ஆக்ட் ஆகும். பிளாக் லெவல் எலமெண்ட்டோட டிஃபால்ட் ஸ்டைல்ஸ் அங்கே இருக்கும். தட்ஸ் இட். அவ்வளோதான், சிம்பிள். டிஃபால்ட் ஸ்டைல்னும் போது பிளாக் லெவல் எப்படிமா இருக்கும், இட்ஸ் என்டையர்லி பிளாக் த வித், ரைட். ஸோ அப்போ அடுத்த லைனுக்கு போகவே போகாது. கரெக்டா.
கரெக்டு தானே? அதானே டிஃபால்ட் ஸ்டைலு பிளாக் லெவலுக்கு. என்ன அமைதியா ஆமா. இருக்கீங்க? ஓகே ஓகே இங்க அமைதியா இருக்க சொல்லதான் எனக்கு பயமா இருக்கு. ஓகேவா? ஓகேனா ஓகே, இல்லைன்னா சொல்லுங்க, திருப்பி நான் சொல்றேன் அதை. அது ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்ட்டு. ஓகே. பாஸ் இன்னும் ஸோ ஒரு தடவை ஒரே தடவை சொல்லுங்க பாஸ். சரி ஓகே. ஸோ நீங்கள் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பட் நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. டிஸ்பிளே நன்னுனா என்ன அப்படின்னா அது காமிக்க கூடாது. அது புரிஞ்சது. காமிக்க டிஸ்பிளே கூடாது. பிளாக்னா இட்ஸ் என்டையர்லி ஆக்குபை த வித். டிஸ்பிளே இன்லைன்னும் போது அதுக்கு தேவையான ஸ்பேஸை மட்டும் எடுத்துக்கும். டிஸ்பிளே இன்லைன் பிளாக்னும் போது அது இன்லைனுக்கு அதுக்கு தேவையான ஸ்பேஸை எடுத்துக்கும். ஆனால் பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்கான டிஃபால்ட் ஸ்டைல் அங்கே என்ன இருக்கும் வச்சுக்கும். அப்போ ஒரு எலமெண்ட்டுக்கும் டிஃபால்ட் ஸ்டைல் இருக்கும். பேராகிராஃப்னா ஒரு டிஃபால்ட் ஸ்டைல் இருக்கும். ஹெட்டிங்னா ஒரு டிஃபால்ட் ஸ்டைல் இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நான் இந்த இடத்துக்கிட்ட ஹெட்டிங்னா H3 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஒர்க் ஆகலை. ஸோ H3ன்னு கொடுக்குறேன். ஸோ என்டா ஓகே. இந்த இடத்துக்கிட்ட HEADING ஹெட்டிங் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஹெட்டிங் இருக்குது. இந்த ஹெட்டிங்கே எனக்கு காமிக்கல ஃபஸ்ட்டு. கண்ட்ரோல் எக்ஸ். நான் இதை விட்டு டிபி விட்டு வெளில எடுத்துகிட்டு வந்தால் தான் எனக்கு காமிக்கும். ஓகேவா? இப்போ இங்கே ஒரு ஹெட்டிங் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எனக்கு தேவையில்ல. ஓகே. இந்த ஹெட்டிங்கை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்களா டிஃபால்ட்டாகவே எனக்கு ஒரு ஸ்டைலிங் இருக்குது. கரெக்டு தானே? கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி. இந்த இடத்துக்கிட்ட H3க்கு பதிலாக ஸோ பேராகிராஃப்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? நான் கொடுத்துட்டு பேராகிராஃப்க்கு ஏதாவது டிஃபால்ட்டாக ஸ்டைல் இருக்கான்னு பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட ஹெட்டிங்க்கு பதிலாக PARA பேரான்னு போட்டிருக்கேன். ஸோ ரெண்டுத்தையுமே நான் இப்போ இந்த டூல் செலெக்ஷன் டூல் வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு ஸ்டைல், இதுக்கு ஒரு ஸ்டைல். ரெண்டு ஸ்டைலும் ஒரே மாதிரியா இருக்குது? ஒரே மாதிரி இருக்காமா? இல்லை இல்லையா? டிஃப்ரெண்ட் ரைட்? ஸோ ரெண்டுமே பிளாக் லெவல் எலமெண்ட். இப்போ பேனுன்னு கொடுக்குறேன். ஓகே. பேனுன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்க, பேனுன்றது இட்ஸ் இன்லைன் எலமெண்ட் எல்லாருக்குமே தெரியும். இப்போ சொல்லுங்க, ஸ்டைல் மாறுதா இல்லையா? பேராகிராஃப்க்கு இருந்த அந்த ஃபுல் வித்து இல்லை. அதுக்கு தேவையான வித்து மட்டும்தான் இருக்குது. மார்ஜினே எனக்கு இல்லை. அப்போ டிஃபால்ட்டாக பேராகிராஃப்க்கும் ஹெட்டிங்க்கும் மார்ஜின் இருக்கும், இங்கே இல்லை. எனக்கு நீங்கள் இன்லைன் பிளாக்னு கொடுக்க சொல்ல எனக்கு என்ன ஆகணும், அந்த டிஃபால்ட் ஸ்டைல் அதுக்கு இருந்ததுன்னா அந்த ஸ்டைலை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோ. ஆனால் எனக்கு என்ன ஆகணும், அதுக்கு தேவையான ஸ்பேஸை மட்டும் என்ன பண்ணணும், ஆக்குபை பண்ணி வச்சுக்கோ. அப்போ இந்த மார்ஜின் அங்கே இருக்கும். ஆனால் இட்ஸ் லுக் லைக் அ inline. So default style means default style means default style is nothing but inclusive of padding, default padding and default margin. ஆமா, பாக்ஸ் மாடல். அந்த பாக்ஸ் மாடல்ல இப்போ ஃபார்ம்னா அதுக்கு ஒரு டிஃபால்ட் ஸ்டைல். ஸோ ட்ராப் டவுன்னா அதுக்கு ஒரு டிஃபால்ட் ஸ்டைல். பேராகிராஃப்னா அதுக்கு ஒரு டிஃபால்ட் ஸ்டைல். இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் H1ன்னு கொடுங்க. இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ டிஃபால்ட் ஸ்டைல் மாறுறது உங்களுக்கு தெரியும். ஸோ H1 ஓகேவா? இப்போ பாருங்கள். ஸோ இதோட மார்ஜின் லெவலை பாருங்கள். தென் இதுவே இந்த இடத்துக்கிட்ட கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வின்னு கொடுத்துட்டு H1க்கும் H3க்கும் இருக்க ஸோ டிஃபால்ட் ஸ்டைலை பாருங்கள். ஓகேவா? பார்த்தீங்களா? அந்த மார்ஜின் லெவல் பாருங்கள். தென் அந்த பேடிங் லெவல் உள்ள இன்னர் லெவல். ஓகேவா? பேடிங் லெவல் தால ஃபாண்ட் சைஸ், அந்த ஃபாண்ட் சைஸ் என்ன இருக்குது, மாறக்கூடாது இல்லையா? ஹெட்டிங்ன்றது ஃபாண்ட் சைஸ். அந்த ஃபாண்ட் சைஸ் என்னது, இந்த எலமெண்ட்டுக்கே உரிய ஃபாண்ட் சைஸ் அதானே? அதாவது தனக்கு உரிய ஒரு ஸ்டைல். ஸோ பிரேம்னா இந்த ஸ்டைலில் தான் இருப்பார், அஜித்னா இந்த ஸ்டைலில் தான் இருப்பார், சந்தானம்னா இந்த ஸ்டைல் தான் இருப்பார். அந்த ஸ்டைல் எனக்கு மாறக்கூடாது. ஆனால் என்ன மாறணும், அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸை மட்டும் டக்குன்னு அப்படியே ஆக்குபை பண்ணிக்கணும், தேவையில்லாத ஸ்பேஸ்லாம் விட்டுருணும். இதுவே பிளாக் லெவல் அப்படின்னும் போது நான் இந்த ரூமில் இருந்தேன்னா இந்த என்டையர் ரூமில் நான் மட்டும்தான் இருப்பேன், யாரும் வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறது அது பிளாக் லெவல். இன்லைன் லெவல்னால் பரவாயில்லப்பா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், எத்தனை பேர் வேணால் வாங்க, எனக்கு தேவையான ஸ்பேஸை மட்டும் எடுத்துக்கிறேன்றது இன்லைன் லெவல். ஸோ இன்லைன் பிளாக்ன்றது நான் தேவையான ஸ்பேஸை மட்டும் எடுத்துக்கிறேன் இன்லைன் மாதிரி. ஆனால் நான் பிளாக் லெவலில் இருக்க சொல்ல நான் ஒரு ஸ்டைலிங் இருப்பேன், எனக்கே ஒரு ஸ்டைல் இருக்கும். நான் அப்படி கண்ணாடி போட்டுட்டு தான் நான் கவனிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைல் என்கிட்ட இருக்கும். இப்போ கண்ணாடி இல்லை, ட்ராவல் இருக்கு, இல்லைனா போட்டு காமிச்சிருப்பேன். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டைல் என்கிட்ட இருக்கும். புரியுதா? ஸோ இதெல்லாம் மாறவே மாறாது. வயசானாலும் ஸ்டைல் மாறலையே அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கான்செப்ட் இன்லைன் பிளாக். ஓகேவா? அதை மறந்துடாதீங்க. ஸோ அதை மறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாது. இன்லைன் பிளாக் பாருங்கள் வீடியோ, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதெல்லாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ இந்த டாப்பிக்கில் இதோட நிறுத்திக்கலாம். ஓகே. ட்ராப் டவுனில் இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அதாவது டிஃப்ரெண்ட் கலர் ஒன்றுமே இல்லை. அந்த ட்ராப் டவுனில் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஒன்றுமே சேம் அதே ப்ராசஸ் தான். பேக்ரவுண்ட் கலர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பேன். ஆங்கர் டேக்கை ஹவர் பண்ண சொல்ல எனக்கு பேக்ரவுண்ட் கலர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும், அவ்வளோதான். ஷேடோஸ் ஆட் பண்ணியிருப்பேன், மினிம் வித் ஆட் பண்ணியிருப்பேன், பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணியிருப்பேன், பேடிங் ஸ்டைல், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒன்றும் கொஞ்சம் ஸ்டைலிங்காக பார்டர் ரெடியூஸ்லாம் கொடுத்து ஒன்றும் வேறு லெவல்லாம் பண்ணலாம் அதில். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் மேனுவலாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு யூ நீட் டு கெட் கிளாரிஃபிகேஷன் இன் த டிஸ்பிளே, தென் பொசிஷன், தென் இங்கே வாங்க, இல்லைனா இது புரியாது. ஓகேவா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்த டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.